இந்த வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு சர்க்கிளை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று சென்டர், மையப்புள்ளி. மையப்புள்ளிங்கிறது சர்க்கிளோட மிடில் இருக்கும், கரெக்டாக எக்ஸாக்டாக நடுவில் இருக்கும். அடுத்தது கார்டு. கார்டுங்கிறது நத்திங் பட் ரெண்டு பாயிண்ட் எடுத்து அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை செக் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, கார்டு. அடுத்தது டயாமீட்டர். ஒரு பிக்கஸ்ட் கார்டோட நேம் என்னென்னா டயாமீட்டர். தமிழில் விட்டம் படிச்சிருப்போம், ரேடியஸ்னா ஆரம் படிச்சிருப்போம், கார்டுனா நான் படிச்சிருப்போம். ஸோ ரேடியஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிளோட சென்டர்லேருந்து பவுண்டரிக்கு ஒரு நம்ம லைன் ட்ரா பண்ணுறோம்னா அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் தான் என்னது, ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் டபுள் டைமாக இருந்துச்சுன்னா அது என்னதுன்னா டயாமீட்டர். இன்டீரியர் பாயிண்ட், ரேடியஸை விட கம்மியாக லென்த் இருந்தால், சென்டர்லேருந்து ரேடியஸில் விட கம்மியாக நம்ம லென்த் இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அதுக்கு பேர் இன்டீரியர் பாயிண்ட். அதே இடத்துல வெளிப்புள்ளின்னு சொல்லிட்டு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். அதாவது ரேடியஸை விட அதிகமாக இருந்தால், அந்த டிஸ்டன்ஸு ரேடியஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தது ஆர்க்கு, வளைவுன்னு சொல்லுவாங்க. இதான் ஆர்க்கு. ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் என்னது, ஆர்க்கு. அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு. நீங்கள் ஒரு ஃபுல் ரொட்டேஷன்ஸ், அந்த ஃபுல்லாக ஒரு டயர் இருக்குன்னா அந்த டயரை ஃபுல்லாக சுற்றும் போது அது சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும். அடுத்தது செக்டார். செக்டாருங்கிறது என்னதுன்னா ரெண்டு ரேடியஸ்க்கும் ஆர்க்குக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் தான் என்னது, செக்டார். அடுத்தது செக்மெண்ட். செக்மெண்ட்னா என்னன்னா ஒரு கார்டுக்கும் ஆர்க்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் தான் என்னது, செக்மெண்ட். அடுத்தது முக்கியமானது டேஞ்சன்ஸ். டேஞ்சன்ஸுங்கிறது தொடுகோடு. இந்த தொடுகோடு எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான், சர்க்கிளோட பவுண்டரியில் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகும். ஒரு சர்க்கிளுக்கு ரெண்டு ஈக்குவல் டேஞ்சன்ஸ் இருக்கும். ஒரு சர்க்கிளுக்கு ரெண்டு ஈக்குவல் டேஞ்சன்ஸ் இருக்கும். ரேடியஸும் டேஞ்சன்ஸும் 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். எப்போதுமே டேஞ்சன்ஸும் ரேடியஸும் 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். இது போக எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன இருக்குன்னா சைக்ளிக் குவாட்ரேட்டல். சைக்ளிக் குவாட்ரேட்டல்னா என்னன்னா 4 பாயிண்ட், சர்க்கிளோட பவுண்டரியில் 4 பாயிண்ட்ஸை எடுத்துட்டு அந்த 4 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணும்போது கிடைக்கிறது என்னதுன்னா சைக்ளிக் குவாட்ரேட்டல். இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸு சப்ளிமெண்ட்ரி, அதாவது மிகை நிரப்பு கோணமாக இருக்கும். மிகை நிரப்பு கோணம்னா என்னன்னா 180 டிகிரி. மிகை நிரப்பு கோணம், சப்ளிமெண்ட்ரி, 180, இது மூணுமே ஒன்று தான். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஐடியா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.